ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஆம், நான் இருந்த ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா 3 பெண் குழந்தைங்க. அதில் அவர் வந்துட்டு ரொம்ப குடிப்பாருங்க. ரொம்ப குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, வீட்டில் இருக்க பண்ட பாத்திரம், குழந்தைங்க போட்டிருக்கிற கொலுசுலேருந்து, அருணா கொடியிலேருந்து, அப்புறம் அவங்க மனைவியோட நகையிலேருந்து எல்லாமே விற்று குடிச்சிருவார். அப்புறம் வீட்டில் இருக்க டேப் ரெக்கார்டர்லேருந்து, பித்தளை அண்டாரில் ஜாமானுங்கள்லாம் இருக்குல்ல, சில்வர் ஜாமானுங்க, டிவி, சைக்கிள், அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்த சைக்கிள் எல்லாத்தையும் விற்று குடிச்சிடுவார். அப்போது இவங்க அந்த அம்மாவை வந்துட்டு காசு கொடுக்கலன்னா போட்டு அடி அடின்னு அடிக்கிறது, அப்படியே முடிய பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அந்த கம்பி வேலியில் முட்டுறது, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்க அவங்க அப்பா மேலே கொஞ்சம் கூட பாசமாகவே இருக்காது. அவங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, இப்படி அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கடைசி குழந்தைங்க மட்டும் கூட்டிகிட்டு ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த மீதி 2 குழந்தைங்களுடைய கதி, அவங்க பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த பாட்டிக்கிட்ட தான் அந்த 2 குழந்தைங்களும் வளருது. அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இவர் ரொம்ப ஓவராக குடிச்சிட்டு இந்த அம்மாவை போட்டு அடி அடின்னு அடித்ததில் அந்த அம்மா வந்து ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அவங்க சாப்பாடும் வந்துட்டு சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா 3 பெண் குழந்தைங்க, அந்த ஆள் சம்பாதிச்சிட்டு வந்து போட மாட்டார். அவங்க மாமியார் தான் வந்து அரிசி மண்டி, இந்த தேங்காய் வியாபாரம் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வட்டிக்கு காசு விட்டு ஒரு தோட்டம் துறவை ஏதோ 1 2 இருந்தது போல இருக்கு, அதை தான் வந்துட்டு அவங்க குத்தகைக்கு விட்டு அந்த காசை வச்சு தான் வந்துட்டு அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் வந்துட்டு சம்பாதிக்கவே போக மாட்டார். அவங்க அம்மா வந்துட்டு அவங்களும் வேலைக்கு போக முடியாது. அடி அடின்னு அடித்ததில் சாப்பாடே இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றது. அந்த குழந்தைங்க 3 குழந்தைங்களுமே இந்த சத்துணவுக்காக தான் ஸ்கூலுக்கே போவாங்க. நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ மீடியாலெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே, நான்லாம் சின்ன வயசில் வந்துட்டு சத்துணவு சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், அந்த சாப்பாட்டுக்காக தான் நான் ஸ்கூலுக்கே போவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் பார்த்த கதையும், அதாவது நான் என் வீட்டு பக்கத்தில் நடந்த கதையும். அது மாதிரி போயிட்டு இந்த சாப்பாட்டுக்காக தான் பள்ளிக்கூடம் போயிருதுங்க. அப்போ ஒரு வேளை இதாகிடும். வீட்டில் ஒரு வேளை சமைப்பாங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல துணிமணி இருக்காது, கிழிஞ்ச துணிங்க தான் போட்டுட்ருக்கோம், ஒரு செருப்பு இருக்காது அந்த பசங்க. ரொம்ப கஷ்டப்படுங்க. எல்லாரையும் அந்த தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னா பட்டாசு வெடிப்பாங்க, புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, புது செப்பல், கம்மல் எல்லாமே போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த குழந்தைங்க ஆச்சரியமாக உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இவர் ரொம்ப அடித்ததில் அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா வீட்டில் அவங்க ரொம்ப செல்லமாக வளர்ந்தவங்க, ஒரே ஒரு பொண்ணு. அவங்க அப்பா வந்துட்டு ஈயம் பூசுகிறவர். ஸோ அந்த ஈயம் பூசி தான் அந்த பொண்ணை வளர்த்தாரு. அவருக்கு அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நகை போட்டு கட்டி கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க வந்து 9வது படிக்கும்போதே வந்துட்டு 9வது படிக்கும்போது அப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா. அப்போல்லாம் சின்ன வயசுலலாம் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதுல சீக்கிரம் ஒரு 29 வயசு 30 வயசுலேயே வந்துட்டு 3 பெண் குழந்தைங்க, இப்படி குடிகாரன் புருஷன், சம்பாதிக்க முடியல, மாமியாருடைய வருமானத்தில் இவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கள ஒரு நாள் ரொம்ப அடித்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு சரியாக சாப்பிடாதனால என்ன ஆயிடுச்சு, அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்க வந்துட்டு நிறைய டேப்லெட் சாப்பிட்டதில் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அப்புறம் எப்படியும் இதாகிட்டு மஞ்சள் காமாலை வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ மஞ்சள் காமாலை வந்ததில் அவங்கள ஆள் உருகிட்டாங்க. இந்த ஆள் வந்துட்டு போய் பார்க்க கூட இல்லை. இவங்க மாமியார் தான் வந்து 3 பெண் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு வராங்க. இது மாதிரி எனக்கு மஞ்சள் காமாலை வந்துருச்சு, என்னால் வந்துட்டு சாப்பிட முடியல, எனக்கு டாய்லெட் போக முடியல, யூரின் போக முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் குழந்தைங்கள நீங்கள் என்கிட்ட விட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இங்கேயே இருக்கேன், அம்மா வீட்டிலே இருக்கேன், என் பிள்ளைங்கள நான் இல்லைன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார்கிட்ட விட்டுட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க இங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு பேசுதுங்க, அந்த 3 பெண் குழந்தைங்கள, அம்மா நீ வந்துருமா, நீ இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போம், ஆத்தாதாம்மா பார்த்துக்குது, அப்பா இன்னும் அதிகமாக தாம்மா குடிச்சிட்டு வராரு, எங்களை பார்த்துக்கவே மாட்டேன்றாரு, ஸ்கூலுக்கெல்லாம் நாங்கள் போகவே முடியலம்மா, படிக்க முடியலன்னு சொல்லி அழுவுதுங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் நோய் உனக்கு ஒட்டிக்கும் சாமி, வேண்டாம், நான் இருக்கிறேன்னு, நான் வந்து உங்கள் கூடயே இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க, நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்கள் கூடயே இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் அந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு க்யூர் ஆகலை. ஒரு கட்டத்தில் அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பட்சத்தில் இவங்க எல்லாம் அடக்கம் பண்ணுறதுக்கு அங்கே போகிறாங்க. அந்த குழந்தைங்க, மாமியார் இவங்கெல்லாம் போகும்போது
அந்த 3 பெண் குழந்தைகளை வந்து விட மாட்டேங்கிறாங்க. யார் சைடு? அம்மா வீட்டு சைடு. அவங்க பாட்டி வீட்டு சைடு விட மாட்டேன்றாங்க. என் பிள்ளையவே இவங்க வச்சு ஒழுங்கா பார்க்கலையே, எப்படி 3 பெண் குழந்தைங்களை வச்சு பார்க்குறீங்க? நாங்கள் விட மாட்டோன்னு சொன்னேன். சொல்லும்போது அந்த 3 பெண் குழந்தைங்களும் இல்லை, நாங்கள் எங்கள் ஆத்தாவோட தான் போவோம். ஏன்னா அவங்க ஆத்தா தான் சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. அவங்க அப்பா ஒரு வாய் சோறு கூட ஊட்டினது கிடையாது, ₹1 ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. ஸோ அவங்க பாட்டிக்கிட்ட தான் அந்த 3 பெண் குழந்தைங்களும் வளர்றாங்க. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. தயவுசெய்து குடிக்காதீங்க. நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் கல்யாணமே பண்ணாதீங்க. குடிச்சிட்டு அதாவது கல்யாணம் பண்ணிட்டு சில கெட்ட பழக்கங்கள்லாம் உங்களுக்கு வருதுன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. பெண் குழந்தைங்களாகட்டும் ஆண் குழந்தைங்களாகட்டும் ஒரு நல்ல தாய் தகப்பன் இல்லைன்னா அந்த சமுதாயத்தில் நல்லா வளர்றது ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன், கண்ணாலையும் பார்த்துருக்கேன். தயவு செய்து குடிக்காதீங்க, தயவு செய்து குடிக்காதீங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.